ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் அந்த படத்தை பார்க்க போகிறோம். 12th ஃபிசிக்ஸு ஸ்டேட் போர்ட் ரிவிஷன் தான் இது. அதில் என் கையில் புக் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் உள்ள ஈஸியான ஃபார்முலாஸ் மட்டும் ஷார்ட்டாக ஒரு ரிவிஷன் மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்கிறோம். எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸு அதில் பார்த்தோம்னா நேரடியாக நம்ம எங்கே போயிடலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடலாம். அதில் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணால் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இஎம்எஃப் சேஞ்ச் பண்ணால், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் யாருடையதுன்னா மேக்ஸ்வெல்லுடைய ஒரு அசம்ஷனு. அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா சிம்மட்ரின்னு சொல்லுவாங்க. சிம்மட்ரினா ஒரு இதனால் கிடச்சிது அப்படின்னா அதே இதனாலே கிடைக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை ப்ரொசீட் பண்ணுறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன். அதில் பார்த்தோம்னா இப்போது மேக்ஸ்வெல் என்ன பண்ணிப்பார்னா ஒரு கெப்பாசிட்டி எடுத்துருப்பார். அந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணிப்பார்னா சார்ஜ் பண்ணுவார். அப்படி சார்ஜ் பண்ணும்போது அதில் ஒயர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் அவர் சொல்லுவார்னா கண்டக்ஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா 2 எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுவார். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு பிளேட்டு மாதிரி ஒன்று ஷேப்பை ஒயருக்குள்ளே வைப்பார். அப்போ அந்த பிளேட்டை தாண்டி அந்த ஒயர் போகும். அப்போ அந்த பிளேட்டில் கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பிளேட் மாதிரி ஷேப்பில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாரு. அந்த பாயிண்ட்டை பி அப்படின்னு வச்சுக்கிறாரு. இது பிளேட் மாதிரியான ஒரு ஷேப்பு உருளை பிளாங்காக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொன்று என்ன பண்ணுறாரு, 2வது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஹாலோ ஷேப்டு ஒரு பொருளை எடுத்துக்கிறாரு. அந்த ஹாலோ ஷேப்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த பிளேட் இருந்த இடத்துல ஹாலோ ஷேப்டு வைக்கிறார். அப்போ இந்த தடவை என்ன பண்ணல அப்படின்னா அந்த ஒயர் வழியாக அந்த ஹாலோ ஷேப்டு வழியாக அந்த ஒயர் பாஸ் ஆகலை. அதுக்கு பதிலாக அந்த ஹாலோ ஷேப்டு எங்கே இருக்கும்னா அந்த பிட்வீன் த கெப்பாசிட்டரில் அந்த ஹாலோ ஷேப்டு இருக்குது. அப்போ அதே பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்கும்போது இந்த தடவை நமக்கு என்னதுன்னா ஆம்பியர் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் BDL = μ0I அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு கேஸில் I பாஸ் ஆனிச்சு. அப்போ I என்க்ளோஸ்டு இருந்தது. செகண்ட் கேஸில் I என்க்ளோஸ்டு இல்லை. அப்போ I என்க்ளோஸ்டு 0 அப்படின்னு சொன்னார். அப்போ 2 கேஸும் நமக்கு கான்ட்ராடிக்ஷனாக இருந்தது. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா மேக்ஸ்வெல் ஒயர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை கண்டக்ஷன் கரண்ட்டும் பிட்வீன் த கெப்பாசிட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணியிருக்குன்னா தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கனால அங்கே ஒரு கரண்ட் உருவாகுது. அந்த கரண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்கிறார். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறதுனால உருவாக்கக்கூடிய கரண்ட்டை டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த கண்டக்ஷன் கரண்ட் இருக்கிற இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்காது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கிற இடத்துல கண்டக்ஷன் கரண்ட் இருக்காது. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறும்னா க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் BDL = μ0I0, அதாவது IC + IDன்னு மாறும். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் BDL = μ0IC + μ0ID அப்படின்னு எழுதலாம். அப்போ μ0 காமன் எடுத்தது தான் IC + ID. ஓகேங்களா? இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி மாற்றலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஃபார்முலாலேருந்து கொண்டு வரலாம். சின்ன ஃபார்முலா என்ன? πE = Q/ε0. பைங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, Qங்கிறது சார்ஜ், ε0ங்கிறது காசில் சேர்ந்தது. அப்போ y = Q/ε0. இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் 2 பக்கமும். அப்போ dE/dt = dQ/dt × 1/ε0 வரும். அப்போ ε0 மேலே போயிடும், dQ/dt IDன்னு வந்துடும். அப்போ ID = ε0 dE/dt அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான ஃபார்முலா. அப்போ இது மூலமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த கரண்ட் மூலமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மறுபடியும் என்ன சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகி நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டாக கொடுக்குது. அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் லால பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ ஸ்பேஸ்லலாம் பார்த்தோம்னா லைட்டு நமக்கு ட்ராவல் ஆகி வருது. நம்ம அந்த லைட் எப்படி உருவாகுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறதுனாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மறுபடியும் எலக்ட்ரிக் ஃபீல்டாக மாறதுனாலையும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் தனித்தனியாக மாறி என்ன பண்ணுது அப்படின்னா கிராஸ் ஆகிக்குது ஒன்றுக்கு ஒன்று. அப்படி கிராஸ் ஆகும்போது எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸாக ப்ரொடியூஸ் ஆகி லைட்டாக வெளியில் வருது அப்படிங்கிறத மேக்ஸ்வெல் என்ன பண்ணார்னா ப்ரெடிக்ட் பண்ணார். அப்போ அவர் என்ன பண்ணார்னா 4 லாஸை கொடுத்தாரு மேக்ஸ்வெல்ஸ் 4 லா. இதில் ஃபஸ்ட்டு லா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காஸ்லாம் என்ன அப்படின்னா ஒரு மோனோபோல் அப்படிங்கிற ஒரு சார்ஜ், அதாவது என்ன ஒன்று ப்ளஸ் சார்ஜோ இல்லை மைனஸ் சார்ஜோ நம்ம என்ன சொல்லுவோம்னா மோனோபோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மோனோபோல் இருக்கிறதுனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃபினிட்டி நோக்கி போகுது அல்லது இன்ஃபினிட்டி நோக்கி வருது, இன்ஃபினிட்டிலேருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ πE = அதாவது πங்கிறது EDA. அப்போ EDA = Q/ε0 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரூல், மேக்ஸ்வெல்ஸ் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா சார்ஜில் எப்படி ப்ளஸ்ஸு மைனஸுன்னு தனித்தனியாக இருந்ததோ அந்த மாதிரி மேக்னெட்டில் கிடையாது. மேக்னெட்டில் நார்த்து சவுத்து தனித்தனியாக இருக்குது. அப்போது நார்த்தை ஸ்டார்ட் பண்ணி சவுத்தில் முடிஞ்சிடும் எப்படியாவது. அதே மாதிரி இன்சைடில் சவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி நார்த்தில் முடிஞ்சிடும். அப்போ இது ஒரு க்ளோஸ்டு கர்வ். அப்போ நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா இன்ஃபினிட் சார்ஜ் அப்படிங்கிற ஒன்று, அந்த இன்ஃபினிட் லைன்ஸ் ஒன்று கிடையாது. அப்போ மோனோபோல்ங்கிறது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எங்கே அப்படின்னா மேக்னெட்டில். அப்போ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் BDA = 0 அப்படிங்கிறது செகண்ட் ரூல்.
அதுக்கப்புறம் தேர்ட் ரூலுங்கிறது யாருன்னா ஃபாரடே என்ன சொன்னார்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். லென்ஸ் அதை என்ன சொல்லியிருப்பாருன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறப்ப இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, அது ஆப்போசிட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு -d/b/dt அப்படிங்கிறது தேர்ட் ரூல், மேக்ஸ்வெல்ஸ் தேர்ட் ரூல். அடுத்து ஃபோர்த் ரூல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணும்பொழுது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ என்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா, க்ளோஸ்டு இன்டர்வல் ஆஃப் BdL இஸ் ஈக்குவல் டு μ0IC ப்ளஸ் μ0IDக்கு பதிலாக எப்சிலானா d/e/dt அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மேக்ஸ்வெல்ஸ் ஃபோர்த் ரூலுக்கு எழுதியிருப்போம். எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸுங்கிறது நான் மெக்கானிக் வேவ்ஸ். அது பரவுறதுக்கு எந்த வித மீடியமும் தேவை கிடையாது. அது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ். ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹெட்ஸு 2 மெட்டல் பால் வச்சுருப்பார். அந்த 2 மெட்டல் பால் ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்து சார்ஜ் பண்ணுவார். அப்படி சார்ஜ் பண்ணும்போது அதுலேருந்து சார்ஜஸ் என்ன பண்ணுமா, லீக் ஆகி சின்ன ஸ்பியருக்கு போகும். அப்போ சின்ன ஸ்பியருக்கு இடையில் உள்ள ஏர் அந்த சார்ஜ் என்ன பண்ணும்னா அயனைசேஷன் பண்ணும். அப்போ அயனைசேஷன் பண்ணும்போது அங்கே ஒரு நம்ம என்ன பண்ணுறோம்னா டிடெக்டரை வைக்கிறோம், அதாவது என்னென்னா டிரான்ஸ்மிட்டரை வைக்கிறோம். அப்போ டிரான்ஸ்மிட்டரை வைக்கும்போது அது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரிசீவரை பிளிங்க் பண்ண வைக்கும். அதாவது ஒரு ஃபயர் உருவாகும், ஒரு தீப்பொறி உருவாகும். அப்போது இவங்க என்ன சொல்கிறாருன்னா, இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி போகிறது எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸு அப்படின்னு சொன்னார். அது 10^11 அந்தளவுக்கு ஃப்ரீக்வன்சி கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறத ஹெட்ஸு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா டிட்டர்மின் பண்ணி காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ். ஆக்சிலேட்டரி சார்ஜஸ்னால தான் அது என்ன பண்ணணும்னா ப்ரொடியூஸ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் எந்த வித மீடியமுக்கு என்னென்னு பரவுறதுக்கு தேவை கிடையாது. அதனால் நம்ம அதை என்ன சொல்லணும்னா நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா, அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் நேச்சரு, ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கம்பைன் ஆகி தான் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வந்து என்ன ஸ்பீடில் போகும்னா c = 1/√μ0ε0 அப்படிங்கிற வேகத்தில் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா n = √μr/ε0 அப்படிங்கிறது அதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலே மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயே டிஃப்ளெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா இன்டர்ஃபரன்ஸு, டைஃப்ராக்ஷன் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எனர்ஜி, மொமெண்டம் ரெண்டையுமே அது என்ன பண்ணணும்னா கேரி பண்ணி கொண்டு போகும். சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ். ஸ்டேஷனரி சார்ஜ் எல்லாமே என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். மூவிங் சார்ஜ் எல்லாம் பண்ணணும் என்ன பண்ணணும்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எக்ஸு ஒய்னு அதுக்குன்னு ஒரு டைரெக்ஷனில் ஆசிலேட் ஆகும்போது இஜெட் டைரெக்ஷனில் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ E×B அப்படிங்கிற டைரெக்ஷனில் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இதுலேருந்து நம்ம நிறையா ஃபார்முலாஸ் எடுத்துக்கலாம். ω = 2/f, k = ω/c, k = 2π/λ, ω = 2πf அப்படிங்கிற ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷனை சொல்கிறதுக்கு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ரிலேஷனை சொல்கிறது யார் அப்படின்னா c அப்படிங்கிற ஸ்பீட் ஆஃப் லைட். c = E0/B0 அப்படிங்கிற ஃபார்முலாவை என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேவ் ஈக்குவேஷன் Ex, Ey இன்புட் எழுதுறது. அப்போ Exன்னு எழுதுனோம்னா E0 sin kz - ωt. இதில் இஜெட்டுங்கிறது மைனஸாக ப்ளஸ்ஸாங்கிறது எதுனா அடுத்ததில் பார்க்கணும். அப்போ kz - ωtனா ப்ளஸ் இஜெட் டைரக்ஷன் யார் அப்படின்னா எலக்ட்ரோமேட்டிக் வேவு. kz + ωtனா மைனஸ் இஜெட் டைரக்ஷன் யார் அப்படின்னா எலக்ட்ரோமேட்டிக் வேவு. அதுக்கப்புறம் கேக்கு பக்கத்தில் யாரை குறிக்காமனா எலக்ட்ரோமேட்டிக் வேவோட டைரக்ஷனாக தான் அது குறிக்கும். கேக்கு பக்கத்தில் வருது, ஏன்னா கேங்கிறது வேவ் நம்பர். அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், அதுக்கப்புறம் விசிபிள் லைட்டு, யூவி, எக்ஸ்ரேஸு, காமா ரேஸ் அப்படின்னு சொல்லி 7 இது நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸாக சொல்லுவோம். அதில் ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா few to 10^9 ஹெட்ஸு. அதுதான் யார் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. அதுக்கப்புறம் அந்த ரேடியோ வேவ்ஸ் எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னா ஆக்சிலரேட்டட் சார்ஜ் இன் ஒயர்ஸ், கண்டக்டிங் ஒயர்ஸில் சார்ஜஸ் ஆக்சிலேட் ஆகும்போது உருவாகிறது தான் ரேடியோ வேவ்ஸு. இதோடைய யூசஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு நிறைய கம்யூனிகேஷனு, டெலிவிஷனு, ஆண்டனா இதிலலாம் யார் யூஸ் ஆகுறா அப்படின்னா ரேடியோ வேவ்ஸு யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் மைக்ரோவேவ்ஸோட பார்த்தோம்னா 10^9 to 10^11 ஹெட்ஸு அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. மைக்ரோவேவில் வந்து மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸ்லேயும் ஆசிலேட் ஆகும், அதுக்கப்புறம் மைக்ரோவேவும் ஆசிலேட் ஆகும். ரெண்டுக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த 2 ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்னால் உணவு சமைக்கப்படும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மைக்ரோவேவ் ஓவனுடைய ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னா கிளிஸ்ட்ரானு, மேக்னட்டானு, கன் டயோடுன்னு சொல்லக்கூடிய வேக்கம் டியூப்ஸ்லேருந்து இது என்ன பண்ணுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம்
இதனுடைய யூசஸ்ன்னு பார்த்தோம்னா ஏர்க்ராஃப்ட் நேவிகேஷன், ரேடார் சிஸ்டம் இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோவேவ்ஸை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட்டை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 10^11 ஹெர்ட்ஸ் டு 4×10^14 ஹெர்ட்ஸ் தான் இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. இன்ஃப்ராரெட் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே ஹீட்டாக இருக்கும். இன்ஃப்ராரெட்டை வாட் வந்து அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் சன்லேருந்து வரக்கூடிய இன்ஃப்ராரெட்டு பூமியில் பட்டு திரும்ப போகும்போது அங்கே உள்ள கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் போன்ற வாயுக்களால் அது என்ன பண்ண முடியும்னா அப்சார்ப் பண்ணப்படும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டில் முக்கியமாக இருக்கிறது யார் அப்படின்னா இன்ஃப்ராரெட் வந்து வெப்பமான ஹாட் பாடிஸ்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஹாட் பாடிஸ்லேருந்து அது ப்ரொடியூஸ் ஆகும்போது அது இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நம்ம என்னம்னா ஹீட்டாக இருக்கிறதுனால பூமியோட வார்மை அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபாக் வழியாக போகிறதுக்கு இது பெரும்பாலும் யூஸ் பண்ணப்படும். அதனால தான் ஸ்ட்ரீட் லைட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் விசிபிள் லைட் வந்து எக்ஸிடேஷன்ஸ், சிம்பிள் எக்ஸிடேஷன்ஸ், அதாவது எலக்ட்ரான் வந்து ஒரு அரபிலேருந்து அரபி தாவுறதுனால உருவாகிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா விசிபிள் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஹை எனர்ஜி ஃபோட்டான்ஸ் தான் விசிபிள் லைட்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு பொருளோடைய அமைப்பை பற்றி அறிவதற்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 4×10^14 ஹெர்ட்ஸ் டு 8×10^14 ஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் யூவிங்கிறது என்ன அல்ட்ரா வயலட்டு. இது மிகுந்த வெப்பமான பொருட்கள்லேருந்து வெளிப்படும். எக்ஸாம்பிள் வந்து கார்பன் ஆர்க்கு, சன்னு, இதெல்லாமே என்னது யூவியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சோர்ஸ். இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா 8×10^14 டு 10^17 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இதனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 10^16 ஹெர்ட்ஸு. அப்புறம் யூவி ரேஜன். அதுக்கப்புறம் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா திருடர் அறிவு பண்ணி பல்கர் அலாரமில் யாரை யூஸ் பண்ணுறோம்னா யூவி ரேஸை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வாட்டர் பியூரிஃபையரில் உணவு பாதுகாப்பு, உணவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த யூவியை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் லாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய லேசர் சர்ஜரி, ஐ சர்ஜரியில் யூவி ரேஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா அங்கே எக்ஸ்ரேஸுங்கிறது ஒரு ஹை எனர்ஜி கொண்ட ஒரு எலக்ட்ரானை கொண்டு போய் ஹை அட்டாமிக் வெயிட் கொண்ட ஒரு மெட்டீரியல் மீது மோதும்போது அங்கே எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறம் எக்ஸ்ரேஸோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னா 10^16 டு 10^18 வரைக்கும் அதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. 10^17 டு 10^19 வரைக்கும் இருக்கும் அதோடய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ரேஸ் வந்து கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சருடைய அந்த அளவை பயன்படுத்துறதுக்கு, அமைப்பு அறிவதற்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சம் போன்ஸ் மூலமாக உள்ளே போகிறதுக்கு மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேயும் அது என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ரேஸ் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் காமா ரேஸ் எப்போ அப்படின்னா ஒரு நியூக்ளியர் டீகே அப்போ உருவாகிறது தான் யார் அப்படின்னா காமா ரேஸ். இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு பார்த்தோம்னா 10^17 டு 10^19 10^18 இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸில் இது பெருசாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆமாம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இது என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். ரேடியோ தெரப்பிலையும் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சரு, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கில் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இந்த பூச்சிகள் கொள்வதற்கும் இந்த காமா ரேஸை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரம், ஒரு பொருளை எரிக்கும் பொழுது, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது, ஹீட் பண்ணும்பொழுது அதனுடைய கலர் என்ன பண்ணும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேவ் லென்த்துக்கு டெம்பரேச்சர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் 2 டைப்பாக பிரிக்கிறோம். 2 டைப்பாக என்னென்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று என்ன அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பிரிக்கிறோம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா செல்ஃபாகவே லைட்டை எமிட் பண்ணக்கூடிய சோர்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இப்போ சன் அப்படிங்கிறது ஒரு எமிஷன் ஸ்பெக்ட்ரம் எக்ஸாம்பிள். அப்போ எமிஷன்லேயே 3 டைப் இருக்குது. என்னென்னா கண்டினியூஸ் எமிஷன் அப்படின்னா ஒரு இன்கான்டேஷன் லிம்பில் விளக்குலேருந்து என்ன பண்ணுதுன்னா லைட்டு போகுது. அதை நம்ம எது வழியாக பாஸ் பண்ணுறோம்னா ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணும்போது அது ப்ரிசம் வந்து என்னென்னா கலரை உடைக்குது. அப்போ 7 கலரை உடைக்குது. அப்போ அந்த 7 கலரை உடைக்கும் பொழுது அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறப்ப லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா ஒரு ஹாட் கேஸ் வழியாக சன்லைட்டை நம்ம அலோட் பண்ணும்போது அது ப்ரிசம் வழியாக போகும்போது நமக்கு ஸ்பெக்ட்ரம் அப்சர்வ் ஆகுது. அந்த ஸ்பெக்ட்ரத்தை நம்ம என்ன சொல்லுவோம் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னென்னா நிறையா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் என்ன பண்ணுது க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு. அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எட்ஜு ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு எட்ஜு நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதர் எண்டு வந்து நமக்கு ஷார்ப்பாக இருக்காது. அப்போ நான் என்ன சொல்கிறோம்னா இது எப்போ அப்படின்னா மாலிகுல்ஸ் எக்ஸைட் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பேண்ட் ஸ்பெக்ட்ராவை படிக்கிறதுக்கு நம்ம என்னது மாலிகுல் ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு இந்த பேண்ட் ஸ்பெக்ட்ராங்கிறது யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து அமோனியா கேஸோடைய ஸ்பெக்ட்ரா டிஸ்சார்ஜ் டியூப்பில் அது வந்து எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா என்னென்னா
ஒரு லைட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மீடியம் வழியாக பாஸ் பண்ண வைக்கிறோம். அதில் அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸ் இல்லை மீடியம் இல்லைனா அப்சார்பிங் சப்ஸ்டன்ஸ் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் பாஸ் பண்ண வைக்கிறோம். அப்போ நமக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அந்த ஸ்பெக்ட்ரத்துக்கு பேர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதில் 3 டைப் இருக்குது. கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லிட்டு. கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ப்ளூ கிளாஸ் பேட் வழியாக லைட்டை பாஸ் பண்ணும்போது எல்லா வேவ்லென்த்தும் அப்சார்ப் பண்ணி ப்ளூவை மட்டும் அப்சார்ப் பண்ணாமல் அது விடுதுங்க இல்லைங்களா. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்போ என்னென்னா இன்கேண்டிசன்ட் லேம்ப் வழியாக லைட்டு போகும்போது கோல்டு கேஸ் வழியாக போகுது, அதான் மீடியம். அப்போ கோல்டு கேஸ் வழியாக போகும்போது அப்போ ஸ்பெக்ட்ரம் நமக்கு என்ன பண்ணால் ப்ரிசத்துலேருந்து பட்டு வரும்பொழுது நமக்கு வெளியில் வரும். அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கார்பன் ஆர்க்லேருந்து போகிற லைட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா சோடியம் வேப்பர் வழியாக பாஸ் பண்ணும்பொழுது அதே ரிசல்ட்டு நமக்கு கிடைக்குது. 2 டார்க் லைனு எல்லோ ரீஜியனில் கிடைக்குது. இதை நம்ம லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னென்னா ஒயிட் லைட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா அயோடின் வேப்பர் வழியாக பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது டார்க் பேண்ட் கிடைக்கிது. எப்போ அப்படின்னா பிரைட் பேக்ரவுண்டுக்கு முன்னாடி டார்க் பேக்ரவுண்ட் கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது ஒயிட் லைட்டை இதே இது வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னா ஒயிட் லைட்டை நம்ம என்ன பண்ணணும் பிளட் வழியாவோ குளோரோஃபில் வழியாவோ இல்லை டைலூட்டட் சொல்யூஷன் வழியாவோ நம்ம பாஸ் பண்ணும்பொழுது அதே மாதிரி நமக்கு என்ன அது கிடைக்குது, பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. ஃப்ரான்கோபர் லைன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு இந்த சன்லேருந்து வரக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தை நம்ம அப்டைன் பண்ணும்பொழுது அதை நம்ம பார்க்கும்போது அதில் 2 லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ், நிறைய டார்க் லைன்ஸ் தெரியுது. அந்த டார்க் லைன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்படின்னா ஃப்ரான்கோபர் லைன்ஸ்னு சொல்கிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரான்கோபர் லைன்ஸ் சோலார் ஸ்பெக்ட்ரம் எதுக்குன்னா ஐடென்டிஃபை த எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர் ஆஃப் தி சன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், சன்னோட அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய எலிமெண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு டைம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் இதை ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.